உச்ச நீதிமன்றம் சொல்லிருச்சு, அவங்கள வெளியில தீர்ப்பு கொடுத்து வெளியில அனுப்பிருச்சு. அவங்கள உள்ள வச்சுக்கிட்டு இன்னைக்கு நீங்க விளையாட்டு காட்டிட்டு இருக்கீங்க. கேள்வி கேட்க ஆள் என்ற நினைப்பு தானே உங்களுக்கு? ஏன் அவங்களுக்காக குரல் கொடுக்க சொந்தங்கள் இத்தனை பேர் இருக்கும். இந்த சிறப்பு முகாம் என்ற சித்திரவதை கூடத்தை மூடாம நாங்க ஒருபோது ஓய மாட்டோம். அமைதிப்படைன்னு பேர் வச்சுக்குவாங்க, ஆனா இல்லாத அட்டுழியா அதான் பண்ண, அதுக்கு பேர் அமைதிப்படை. நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது தான் சொன்னேன், தமிழில் காரண பெயர்கள் அதிகம் சொல்லி எப்படி பேர் வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அட்டுழியம் பண்றதுக்கு பேர் அமைதிப்படை, சித்திரவதை பண்றதுக்கு பேர் சிறப்பு முகாமா. இந்த கொடுமையெல்லாம் கேட்கணுன்றது தலையெழுத்து நமக்கு. ஏன் மக்கள் வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்க? யாரோ ஒருவர் இல்ல, அவங்க நம்மளுடைய ஈழ சொந்தங்கள் தமிழர்களை வஞ்சிப்பதற்காகவே இதை நமக்கு உதாரணமா காட்டுறாங்க. நாங்க எத்தனை முறை ஆட்சிக்கு வருவோம், வாக்குறுதி கொடுப்போம், திருப்பி திருப்பி வருவோம், ஆனா சொன்னதை ஒரு நாள் செய்ய மாட்டோம், ஆனா சொல்லாததை உங்களுக்கு சித்திரவதை செய்வோம்னு அவங்கள காட்டுறாங்க. அவங்களுக்கு நடப்பது நாளைக்கு நமக்கும் நடக்கும்.